அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் போய்ட்டு தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறதுனா, இப்போ எல்லா வண்டியிலையும் ஒரு விஷயம் என்ன விஷயம்னா, ஒரு கிளட்ச் பிளேட்டு சீக்கிரம் அடிக்கடி போகுது. இது என்ன பிரச்சனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு வண்டியில் அடிக்கடி கிளட்ச் பிளேட்டு போச்சுனாவே அது ரெண்டு ஃபால்ட்டு சொல்லலாம். ஒன்று டிரைவிங் ஃபால்ட்டு, இன்னொன்று நம்ம மெக்கானிக்ஸில் எதனா தப்பு எதனா பண்ணிட்டோன்னா அதில் வர ஃபால்ட்டு தான் அடிக்கடி நம்ம கிளட்ச் பிளேட்டு போகிறது. இந்த வீடியோவில் அந்த விஷயம் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வண்டியில் ஒரு கஸ்டமர் அடிக்கடி கிளட்ச் பிளேட் மாற்றினே இருக்கார், அடிக்கடி போயினே இருக்குது. இப்போ அந்த வண்டி நம்மகிட்ட வந்திருக்கு. இது கஸ்டமர் மேலே ஃபால்ட் இருக்கா இல்லைனா மெக்கானிக்ஸ் மேலே ஃபால்ட் இருக்கான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாவே நம்ம கிளட்ச் பிளேட் மாட்டுறது அவ்வளோ ஈஸியாக இருக்கும் வேலை. நம்ம கடற்கனை பிடிச்சி ஒரு கிளட்ச் பிளேட் மாட்டுறது ஈஸி. ஆனால் அதை மாட்டும் போது பொருளை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம இந்த வண்டிக்கு இந்த ப்ளே உள்ளே இருக்கணும், அந்த ப்ளே வச்சு தான் நம்ம கிளட்ச் பிளேட்டை மாட்டணுமே. அந்த ப்ளே இல்லைனா கண்டிப்பாக கிளட்ச் பிளேட் போயினே இருக்கும். இது நம்ம கஸ்டமர் மேலே சொல்ல முடியாது, நம்ம மேலே தப்பு இருந்தால் கூட இந்த மாதிரி ஆகும். இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் வண்டி கூட ஓவராக ஹீட் ஆகலாம். இல்லைங்களா? இப்போ இந்த ரெண்டு விஷயம் தான். வண்டி அடிக்கடி கிளட்ச் பிளேட் போச்சுனாவோ, வண்டி ஓவராக ஹீட் ஆச்சுனாவோ, இந்த விஷயம் செக் பண்ணாவே கண்டிப்பாக இந்த பிரச்சனை வராது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறதுனா, ஒரு வண்டியில் அடிக்கடி கிளட்ச் பிளேட் போயினே இருக்குது. அதுக்கு என்ன காரணம் தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் டிரைவிங் ஃபால்ட்டுன்னு சொல்லலாம். ஓகே, இது மெக்கானிசம் ஃபால்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ அந்த விஷயம் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இது டிரைவிங் ஃபால்ட்டா இல்லை மெக்கானிசம் ஃபால்ட்டான்ட்டு. இப்போ இந்த வண்டியில் ஒரு கஸ்டமர் ஒரு 3-4 வாட்டி கிளட்ச் பிளேட்டை மாற்றினே இருக்கார். சர்வீஸ்க்கு மாற்றினே இருக்கார். இப்போ அந்த வண்டி நம்மகிட்ட வந்திருக்கு. இதுமாதிரி அடிக்கடி கிளட்ச் பிளேட் போயினே இருக்குங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம இந்த கிளட்சை பிரித்து ஒரு சின்ன வேலை தான். இந்த வேலை பண்ணாவே இந்த வண்டியில் அடிக்கடி கிளட்ச் பிளேட் போகாது. ஒரு சமயம் அந்த ப்ராப்ளம் இருந்தால், ஒரு சமயம் இல்லாத பட்சம் கண்டிப்பாக அது டிரைவிங் ஃபால்ட்டாக கூட இருக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே நான் காமிச்சிருப்போம் உங்களுக்கு. இந்த கேஸை கட்டி நம்ம பார்க்கணும். அதை ஃபஸ்ட்டு லிப்ஸ்டிக் கட்டுறோம், ஆயில் இறக்கிட்டோம். இதெல்லாம் நான் ஏற்கனவே உங்கள் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இப்போ கிளட்ச் பிளேட் போய் தான் இருக்குது. ஓகேங்களா? கிளட்ச் பிளேட் போயிட்டுருக்கு. இப்போ முதல்ல இதை கட்டுவோம் நம்ம. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கிக்கரை கட்டினோம். இதுக்கு 10 நம்பரு. இது எல்லா வண்டிக்கும் சேம் தாங்க. இந்த ஒரு பிரச்சனைக்கு இதை வண்டி 10 போகிறோம். ஓகேங்களா? ஓவர் ஹீட் ஆகுதுனாவே இந்த பிரச்சனைலாம் கண்டிப்பாக கூட வண்டி ஓவராக ஹீட் ஆகும். இந்த கிக்கர் எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்பலாம் எடுக்க தேவையில்ல. வச்சு இப்படி பண்ண போகிறோம். பண்ணுறோம் ஈஸியாக. ஓகே, அப்போ நம்ம கேஸை கட்டணும். இதுக்கு 8 நம்பர். முதல்ல எல்லாத்தையும் லூஸ் பண்ணிவிடுங்க. கரெக்டாக 8 போல்ட் வரும். ஓகே, இப்போ எல்லா போல்ட்டையும் நம்ம லூஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ எல்லா போல்ட்டையும் நம்ம இது கொஞ்சம் ஸ்பீடாக காமிச்சிடறேன். ஏன்னா நிறைய வாட்டி நான் கிளட்ச் பிடிச்சி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இப்போ இந்த கிளட்ச் பிளேட் அடிக்கடி போகிறது தான் நம்ம முக்கியமானதை பார்க்கணும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த இதுவே நம்மளுக்கு 3, 6, 8. ஓகேங்களா? ஒரே ஒரு லென்த்து போல்டு, அதுக்கப்புறம் 2 கொஞ்சம் இது ஷார்ட் போல்டு, அதோட மீதி 5 போல்டுமே ஒரே சைஸாக இருக்கும். போல்டெலாம் கரெக்டாக தனியாக வைங்க. ஓகே, இப்போ இந்த கிளட்சை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இப்போ நம்ம இது தூக்கினாவே இது ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஓகே, இப்போ தெரிஞ்சுங்களா? இது கிளட்ச் பிளேட் போய் தான் இருக்குது. இது ஏன் அடிக்கடி போகுது கிளட்ச் பிளேட்? ஓகேங்களா? அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கிளட்சை பிடிச்சா தான் அது கரெக்டானு தெரியும் நம்மளுக்கு. பட்டன் இது கொஞ்சம் உஷாராக தெரியுங்க. இதெல்லாம் இங்கே வரும் இது. ஓகே, இப்போ நம்ம கிளட்ச் அசம்பிளி கேட்ட போகிறோம். நாலு ஸ்க்ரூவையும் கரெக்டாக கட்டணும். ஸ்க்ரூவை கட்டிட்டு கிளட்ச் அசம்பிளி கட்டி நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன். அதனால் கொஞ்சம் ஸ்பீடாகவே காமிச்சிடுறேன். ஆனால் இது ஒரு சின்ன ஒரு ஃபால்ட்டு தான். ஆனால் அதால் நிறைய செலவு தானே. கிளட்ச் பிளேட் அடிக்கடி போனாவே பிரச்சனை தானே. கிளட்ச் பிளேட் அடிக்கடி போகுது. நம்ம
நம்மளும் ஓப்பனே பண்ணல போல இருக்குது. இதுங்களா இதில் நம்ம டஸ்ட்டு தெரியும், இங்கே தெரியும் உங்களுக்கு. எடுத்தா உங்களுக்கு கொட்டது பாருங்கள். இதுமாதிரி டஸ்ட்டால் தான் பிரச்சனை. இந்த டஸ்ட்டு தான் இது உள்ளே போய்ட்டு போரில் ஸ்கோரிங் வந்து கோடு விடும். ஓகேங்களா? அதனால தான் அடிக்கடி நான் சொல்கிறேன் உங்களுக்கு, 100cc பண்ணுறவங்களாம் இதுமாரி ஃபில்டர் கேட்டி க்ளீன் பண்ணுங்கள். ஃபில்டர் கேட்டி க்ளீன் பண்ணாவே எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த போல்டு, இது புல்லர் வச்சு நம்ம கட்டுறோம். ஓகே, இது புல்லர் வச்சு இது பண்ணவே ரொம்ப இதாக தான் இருக்கும். நட்டு இந்த வாஷர் ஓகே. இப்போ இந்த வாஷர் பாருங்கள், இதுதான் அடிக்கடி சொல்லுவேன், இந்தமாரி வாஷர் திருப்பி போடக்கூடாதுன்ட்டு. இது வாஷர் தானே, சின்ன விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லை தவிர நம்ம தெரிஞ்சிடும். இது இப்படி போட்டிருக்காரு, இது இப்படி போடக்கூடாது. இந்த ஓ மார்க்கு வெளில வரலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்குல்ல, இப்படி போட்டு டைட் பண்ணால் தான் நல்லா விரிச்சு டைட்டாக பிடிக்கும் அது. ஓகேங்களா? அதனால் இப்படி போட்டாவே நம்ம வெளியில் இருக்கிறது தான் டைட்டு கொடுக்கும், தவிர உள்ளே டைட்டு கொடுக்காது. அதனால் இது மாற்றியே போடாதீங்க. இதை மாற்றி போட்டிருக்காரு. ஓகே, இது ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த ஓ மார்க்கு மேலே வரணும், இப்படி வச்சு தான் டைட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இதை கட்டினா தான் ஏன் பிளேட்டு போகுதுன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, கீழே இருக்க போல்டையும் கட்டணும். 10ஆம் நம்பர் வரும் இதுக்கு. இதெல்லாம் நிறைய சொல்லியிருப்பேன், இதெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேலையை முடிப்போம். இப்போ நிறைய வீடியோவில் கிளாரிட்டி இது ஓகே தான், ஆனால் சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா மரம் நிறைய இருக்குது, அதனால் கிளி நிறைய இருக்குது இங்கே. அதனால் டிஸ்டர்பன்ஸ் லைட்டாக இருக்கும். ஓகே, நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கேஸ் கட்டு இதெல்லாம் பாருங்கள், மாற்றி பல வருஷம் இருக்கும் போல இருக்குது. நம்மளுக்கு முக்கியமானது இந்த ஃபில்ட்ரு தான். ஓகேவா? இது இருக்குல்ல ஃபில்ட்ரு, இதுதான் தெரியுதுங்களா? இதுமாரி அதான் நான் அடிக்கடி சொல்கிறது, இதுமாரி கண்டிப்பாக கட்டி க்ளீன் பண்ணுங்கள். இது க்ளீன் பண்ணால் தான் உங்களுக்கு ஆயில் நல்லா எட்டுக்கெலாம் போயிட்டு வரும். இது க்ளீன் பண்ணலன்னா இது ஃபுல்லாகவே முடிக்கும், ஆயில் மேலே போகாது, கண்டிப்பாக இன்ஜின் ஃபால்ட் வரும். அதனால் வெளியில் ரோட்டர் ஃபில்டர் இருக்கும்போது வெளியில் ரோட்டர் ஃபில்டர் மாற்றிக்கலாம். இந்தமாரி ஃபில்டர் உள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம கட்டி க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஸ்கூட்டர் வண்டிலாம் பார்த்தீங்கன்னாவே ட்ரெயின் போல்டு கட்டினாவே அங்கே ஃபில்டர் வரும். ஓகே, ஒரு வண்டிக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த 100cc பொறுத்த வரைக்குமே கண்டிப்பாக ரோட்டர் ஃபில்டர் கீழே தான் இருக்கும். கண்டிப்பாக கட்டி க்ளீன் பண்ணுங்க. இது எதுங்க இது இவ்வளோ மண் வரும். இதெல்லாம் பண்ணுற சர்வீஸ் அப்படியே இதே சேர்த்து பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா? இதையும் க்ளீன் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம வேலை என்ன வேலைன்னா, ஃபஸ்ட்டு ஏன் பிளேட்டு போகுது அதுதான் நம்மளுக்கு வேட்ரு. இப்போ நம்ம பிளேட்டை கட்டுறோம். இப்படி கூட கட்டலாம். நம்ம அந்தந்த பொருளுக்கு அந்த டூல்ஸ் இருந்தாவே கடை நம்ம வேலையை முடிச்சுட்டு போயினே இருக்கலாம். இந்த லிஃப்டர் பிளேட்டு கட்டும் போது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா கொஞ்சம் மாற்றி கட்டணும், இல்லை பிளேட்டு உடஞ்சிரும். பிளேட்டு கடிச்சிரும், ஆனால் எதுக்கு விஷம் உடைக்கணும். ஓகேவா? இந்தமாரி ஓகே. ஓகே, 10ஆம் நம்பரு வாசலோட கரெக்டாக இருக்கணும், தனியாக வச்சுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு புல்லர் போட்டு தான் கட்டணும். இந்த 4 புல்லர் வச்சு கரெக்டாக இங்கே லாக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம சின்ன புல்லர். ஓகேங்களா? இதிலே பாருங்கள் 2 பிட்டு தான் தனியாக இருக்குது. இது மிஞ்சிப்போனா 180 ரூபா 200 குள்ளர்னு வச்சுங்களேன். கரெக்டாக இதை வாங்கி அதே மாதிரி ராடு ஒன்று போட்டு ஓகே லூஸ் பண்ணிட்டு ஓகே. இது ஒரு லூஸ் ஆகும், ஈஸியாக நம்ம கையில் கட்டலாம்.
இந்த வாஷர் எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். இதையும் இந்த பாருங்க, இதையும் தலைக்கீழ தாங்க போட்டிருக்காங்க. ஒரு சிலர் பண்ணுற வேலையாக தான் இது வந்து இப்படி வரணும். ஏன்னா அந்த ஓ மார்க் தெரியுதுங்களா, இது வெளியில் வரணும். இதை தான் நம்ம உள்ளே போய் டைட் பண்ணும்போது கிளச்சை நல்லா அழுத்தி பிடிக்கும். அது எல்லாத்துக்குமே இது வெளியில் போடணும். வெளியில் இருக்க போர்டுக்கு தான் சப்போர்ட் கொடுங்க, தவிர உள்ள கிளச்சுக்கு சப்போர்ட்டே கொடுக்காது இது. அதனால் போடுறவங்க ஏன் இப்படி போடுறாங்கன்னு தெரியல. இதாலையும் கண்டிப்பாக டெஸ்ட் போட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இதை நம்ம ஃபுல்லாக கேட்டோம். இதுங்களா ஃபுல்லாக பிளேட்டு போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், இது தெரியுதுங்களா, இது பிளேட்டில் அப்படி தேஞ்சு போய் எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக பிளேட்டு போயிருக்கு. இப்போது இதை பாருங்கள், இந்த ப்ளே வந்து இருக்கக்கூடாது, மேலே கீழே ப்ளே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஆனால் இந்த ப்ளே இருக்கணும். ஆனால் இந்த ப்ளேயில் வந்து இதில் வந்து லைட்டாக தான் இருக்குது. அதனால் இது என்ன பண்ணோம், இது வந்து மெயின் ஷாஃப்ட் இது. ஓகேங்களா? மெயின் ஷாஃப்ட்டு கீர் இது. இதில் என்ன பண்ணோம், இதுமாரி போல்டை ஒன்று போட்டு கரெக்டாக த்ரெட் அடி வாங்க மாதிரிக்காக. ஓகேங்களா? இந்தமாரி. ஏன்னா இது ப்ளேவே இல்லை, மேலே கீழே ப்ளே இல்லை. இந்த ப்ளே இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கிளச்சு ஃப்ரீயாக இருக்கும். இந்த ப்ளே இல்லைன்னா கண்டிப்பாக அந்த பிளேட்டு போயினே தான் இருக்கும். ஓகே, இதை வந்து என்ன பண்ணோம், இந்த சைடில் தட்டணும் நம்ம. ஓகேவா? கரெக்டாக அந்த போல்டை வச்சு இங்கே தட்டணும். ஓகே, இது ரொம்ப வேகமாக அடிக்காதீங்க, லைட்டாக இதுமாரி ஹேமர் வச்சு, பிளாஸ்டிக் ஹேமர் வச்சு தட்டினீங்கன்னாவே இந்த ப்ளே வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த போல்டை கட்டிட்டு இந்த ப்ளே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த ஷேக் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம இன்ஜின் பிரித்து தான். ஏன்னா அந்த பேரிங் உடஞ்சிருக்கும், கீர் ஹார்டாக இருக்கும், கீரில் நாய்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அந்த ப்ளே இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம உள்ளே போயிட்டு வரணும். இந்த ப்ளே இருக்கணும் கண்டிப்பாக. புரியுதா? இந்த ப்ளே இல்லைன்னா கண்டிப்பாக அந்த வண்டியில் கிளச் போய்ட்டு போயினே தான் இருக்கும். அது கண்டிப்பாக மெக்கானிசம் ஃபால்ட்டு தான். ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் அதை பார்க்க மாட்றாங்க, அந்த ப்ளே இல்லாமே கிளச் பேட்டை மாட்டிடுறாங்க. பிளேட்டை மாற்றினோன்னா என்ன ஆகுது, கண்டிப்பாக ஒரு 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர்லேயே கண்டிப்பாக பிளேட்டு ஃபுல்லாகவே தேயுது, சீக்கிரம் போயிடுது. இந்த ப்ளே இருந்தால் தான் கிளச்சி ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ப்ளே இல்லைனா ரொம்ப அழுத்தினே இருக்கும், நீங்கள் கிளச்சி பிடிக்கும்போது தான் கிளச்சி பிடிட்டு தேஞ்சினே தான் இருக்கும். அதனால் இந்த ப்ளே கண்டிப்பாக இருக்கணும். அதனால தான் முக்கியமான பதிவு உங்களுக்கு போடுறது இது. இந்த ப்ளே இல்லைனா கண்டிப்பாக கிளச் பேடு போயிடுங்க. அது முதல்ல சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது நிறைய வீடியோ நான் காமிக்கல, இந்த வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அதேமாதிரி இந்த ப்ளே வந்து மேலே கீழே இருக்கக்கூடாது. இந்த ப்ளே எப்படி இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம டச் அசம்பிள் பண்ணி ரெண்டு போட வேண்டியதான். மீதி இந்த அசம்பிள் பண்ணுறதுலாம் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்போம் உங்களுக்கு. ஓகேவா? அதனால் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் ஓகேங்க, இப்போது க்ளோஸ் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் மாட்டியாச்சு. இது ஏன்னா இது நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன், அதனால் நான் எல்லாத்தையும் மாட்டுறது இது பண்ணல. ஏன்னா இதுமாரி மாட்டுறது பார்க்கணுன்னா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன், அதை வச்சு பாருங்கள். இந்த பிளேட்டு சத்தியமாக போயிடுச்சு. இது ஏன்னா சுத்தமாக ஒன்றுமே இல்லை. இது பண்ணாவே இப்படி பண்ணாவே தெரியுது நம்மளுக்கு. கையில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா இந்தமாரி மிஸ்டேக்கால் நம்ம பண்ணுற ஒரு சின்ன விஷயம், தப்பான விஷயம், இதுமாரி கஸ்டமர் பாதிப்பு வரக்கூடாது. அதேமாரி கஸ்டமர் மேலேயும் கொஞ்சம் இது இருக்கலாம். ஏன்னா ஒருத்தவங்க டிரைவிங் சரியில்லைனா கூட இந்தமாதிரி ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் முதல்ல பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் தான் மொத்தம் இது பண்ணணும். அதும்போது இப்போ பார்த்தீங்கன்னாவே இந்த மெயின் ஷாட்டில் ப்ளே இல்லை, நம்ம இதுமாரி தட்டி போட்டிருக்கோம். இனிமேல் இந்த வண்டியில் கிளச் பேட்டு 100% போகாது. மீறி போச்சுன்னா அது அது நிச்சயமாக அது டிரைவிங் ஃபால்ட்டு தான் அது. ஓகேங்களா? இந்த வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது பண்ணுறதுக்கு ஒரு செலவும் இல்லைங்க. ஓகேங்களா? கிளச் பேட்டு போச்சுன்னா கிளச் பேட்டு வாங்க போகிறீங்க. இந்தமாரி ப்ளேவை நம்ம அந்த நெட்டை வச்சு தட்டினாவே அந்த ப்ளே வந்துடும் உங்களுக்கு. ரொம்ப வேகமாக தட்டாதீங்க, பொறுமையாக தட்டுங்க. ப்ளே வந்துச்சுனாவே கண்டிப்பாக கிளச்சோடு சீக்கிரம் அந்த பிளேட்டு தேய்மானம் கம்மியாகும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதால் கண்டிப்பாக ஹீட்டும் உங்களுக்கு கம்மியாகும். ஓகேங்களா? இந்த ரெண்டு விஷயம் பண்ணாவே வண்டியோட ஹீட்டும் கம்மியாகும், பிளேட்டும் போகுது, பிக்கப் நல்லாயிருக்கும், மைலேஜ் அதிகமாகிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதோட ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம் நம்ம. ஓகே, பாய். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப பெரிய பெரிய டூல்ஸ்லாம் தேவையில்லை. 10-8 ரிங்ஸ் இருந்தாவே போகிறோம். வச்சு புல்லர் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். இந்தமாதிரி டூல்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வச்சிங்க. இந்தமாரி எல்லோரும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் மற்றவங்களுக்கும் தெரியும். இது கொஞ்சம் செலவே நம்ம ஈஸியாக நம்ம பண்ணலாம், வீட்டிலே பண்ணுற வேலை இதெல்லாம். ஓகேங்களா? நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை.